ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே இன் மை விலாக் கேட்டிருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம வந்து டே இன் மை விலாக் போட போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து சண்டே இல்லை மண்டே நைட்டு வந்து இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் நாளைக்கு நைட்டு வரைக்கும் நம்ம வந்து டே இன் விலாக் போட போகிறோம். சரி, ஓகே வாங்க. இப்போ நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்ப்போம். தரணீஸ் வந்து எனக்கு ஒரு சில பாத்திரத்தை கழுவி வச்சுனா கூடையில் அதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு இங்கே அடுக்கி கொடுத்துட்டான். இப்போ நான் வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து இதான இப்போ கிழிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் பாதி தான் இருக்குது, பாதி இல்லை. மறுபடியும் வந்து ஒட்டிடுவோம். இது பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மறுபடியும் ஒட்டி இது பண்ணுவோம். இப்போ தியாவுக்கு தர்னிஸ்க்கும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தோசை தியா தர்னி சாப்பிட போகிறாங்க. எப்பயுமே நாங்கள் வந்து கடையில் மாவு அரைக்க மாட்டோம், மாவு வாங்க மாட்டோம். இங்கே பாருங்க, மாவு முடிஞ்சு வச்சா இன்றைக்கி நைட்டு முடிஞ்சிருக்கா. அதுக்குள்ளேயே நைட்டு பார்த்திங்கன்னா புது மாவு. ஸோ எனக்கு தெரியும் கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட்டு முடியுதுன்னா டக்குன்னு அது கூட மாவு வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருவேன். அதுக்கு 2 நாள் முன்னாடி ஏதாவது நான் வந்து மாவு முடிய போதுன்னா ஏதாவது சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது வந்து போட்டுடுவோம். எப்படி நல்லா பளபளன்னு ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஓகே, கலந்துட்டு நான் பார்க்கலாம். இதில் கலக்கிட்டு உப்பெல்லாம் போடணும். காலையில் அரைச்ச கொஞ்சோண்டு தக்காளி சட்னி இருக்கா, அதை தியா எடுத்துக்கிட்டுமா. இங்கே வருங்க, இன்றைக்கி வச்ச புளிக்குழம்பு, தட்டைப்பயிர் புளிக்குழம்பு. எது வேணுமோ ஊற்றி வச்சு சாப்பிடுங்க. எடுத்து வச்சிங்க, தட்டெடு, அந்த தட்டெடு. இல்லை கொஞ்சோண்டு ஐயாவுக்கு வச்சு கொண்டு போய் கொடுத்துருவோம் குழம்பு. ஓகே, தரணீஸ் வந்து கை கழுவிட்டு தண்ணி எடுத்து வரான். தியா அதுக்குள்ளேயும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து சுட்டுட்டேன், நல்லா பொசு பொசுன்னு இருக்கு புது மாவு. இந்த தரணி கீழே இங்கேயே வைக்கிறேன், இங்கேயே உட்காந்திங்க பாரு. இந்த இதா அது அதில் கொட்டு, அந்த தட்டை இல்லைன்னா அந்த அதில் உள்ளது இதில் கொட்டிட்டு அந்த தட்டை எடுத்துக்கோ. ஏதாவது ஒன்று பண்ணு, அந்த 2 எடுத்து அதில் போடு. இல்லைன்னா அப்படியே அந்த தட்டையில் வச்சிரு, சட்னியை மட்டும் இதை இங்கே வச்சிரு. குழம்பு ஊற்றவ அதில் என்ன வேணுமோ வச்சு சாப்பிடு. தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நேரம் எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 7:25க்கெலாம் சாப்பிட்றாங்க. ஏன்னா அப்போ தான் காலையில் வந்து 6:30 மணி 7 மணிக்கெலாம் எழுந்திருப்பாங்க. அப்படி தானே தண்ணீஸ்? ஓகே, இப்போ வந்து எனக்கு தோசை ஊற்றிருக்கேன். கயிறு ஃபுல்லாக தியாவோட தர்னிஸோட ட்ரெஸ்ஸு மட்டும்தான் காயுதுங்க பாருங்க. ஃபுல்லாக இருட்டில் காமிக்கிறதுனால தெரியல போல். இது ஃபுல்லாகவே தியாவோட தர்னிஸு பேக்கு அது இதுன்னு எல்லாமே துவைச்சி இப்போ தான் காயுது. சரி வாங்க நம்ம சாப்பிட போவோம். ஓகே, நானும் தியா தர்னிஸோடையே சாப்பிட போகிறேன். இப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எப்பயுமே தர்னிஸ் தியாவுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் வந்து தோசை ஊற்றிட்டு உட்காந்து சாப்பிடுவேன். இல்லைன்னா செல்வா இருந்தாருன்னா தர்னிஸ் தியாவும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நானும் செல்வா வந்து அடுத்து சாப்பிடுவோம். இப்போ செல்வா வண்டி ஓட்ட போயிட்டனால நாங்கள் 3 பேர், எங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் மாமாவுக்கு ஊற்றி கொடுத்துருவேன். அப்புறம் நாங்கள் 3 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிட்றோம். நாங்கள் வேலை என்னன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் தியா தர்னிஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் கழிவருக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை இந்த 2 இதுலேயும், இது வந்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறது, இது வந்து நார்மலாக வெளியில் வைக்கிறது. இப்போ 2லேயும் வச்சிடணும், இல்லைன்னா மாவு பொங்கி நைட்டெல்லாம் இதாகிடும். அப்புறம் மறுபடியும் வேலை ஆகிடும் நமக்கு. அதுக்காக இப்போ நம்ம வந்து வலிச்சு வச்சிடும். காளியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கழுவருக்கு காலையில் கழுவிக்கலாம்னு வச்சிட்டேன். இதில் மாவு இருக்குது, இதுலேயும் மாவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா இதில் வந்து இன்னும் ஊற்றலாம், வலிஞ்சிரும். அதனால் இதில் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். மூடியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடும். இது வந்து ஃப்ரீசருக்குள்ளே வந்து இந்த சின்ன சம்பளத்தை வைப்பேன், வச்சிடும். உள்ளே போயிடுச்சா டோர் மூடிடுவோம். நெக்ஸ்ட்டு இதோட மூடி எடுத்து இதை மூடுவோம். ஓகே, இதுவும் கம்ப்ளீட். இதை அப்படியே வச்சிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான எல்லாமே வச்சாச்சு. கீழே வந்து தியாவும் நானும் படுப்போம், இங்கே கீழே வந்து தர்னிஷ் படுப்போம். ஏன்னா இப்போ கீழே 3 பேர் படுக்கலாம், ஆனால் வந்து 3 பேரும் பெறல முடியாது. இவன்லாம் உருளுவான், இவன் உருளுவான், தியா அதுக்கு மேலே உருளும். அதனால் இப்போ நம்மளை 2 பேரும் நடுவில் போட்டு நசிக்கிடுவாங்க. அதனால் தர்னிஷ் கீழே, தியா வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு இங்கே நான் படுத்துக்குவேன். சரி, ஓகே, படுங்க படுங்க. தானி தப்பு குடிச்சியே, படு தர்னிஷ். ஓகே, நான் தியா தர்னிஷ் 3 பேருமே 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். வாங்க பல் வாங்க போமா. என்ன தானே பல்லு விளக்க பெரிய இப்போ விளக்கிட்டு வா.
ஓகே, நம்ம வந்து இப்போ பால் வாங்க கிளம்பிட்டோம். நானும் போய் பால் வாங்கிக்கிறோம். ஓகே, நடக்கிற பாதையிலே எவ்வளோ நவாப்பழம் கொட்டி கிடக்கு பாரு. எங்களோட பாதை, நடந்து போகிற பாதை, அதில் எவ்வளோ நவாப்பழம் கொட்டி இருக்குங்க. பால் வந்து காஞ்சிட்ருக்கு. பால் வந்து பொங்கட்டும். தரணீஸ் வந்து பல்ல விளக்கிட்டான். நானும் தியாவும் போய் பல்ல விளக்க போகிறோம். விளக்கிட்டு வந்துட்டோமா? டெஸ்ட் எழுதி பார்க்குறான். இங்கே பாருங்க, இதில் பார்த்து எழுதுறதுக்கு பேர் டெஸ்ட்டா? இதை பார்த்து படித்து மனப்பாடம் வச்சுக்கிட்டு அதில் எழுதி பார்க்குறது தான் டெஸ்ட்டு. நல்ல வேலை அதில் காப்பி இல்லை. ஓகே, நாங்கள் 3 பேரும் காஃபி குடிக்க போகிறோம். நீங்களாம் காஃபி குடிச்சாச்சா? ஓகே, தண்ணி வந்துட்டு நாங்கள் வந்து துணி அலசி காயப்படும். ஏற்கனவே நேற்று தர்னிஸோடதும் தியாவோடதும் துவைச்சாச்சு. இப்போ வந்து காப்பி குடிச்சிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. தியா தனிஷ் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. மாற்றியாச்சா? இந்த பக்கம் காலரை ஒழுங்காக மடக்கி விடுன்னேன். ஏங்கிற தியாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் தியா? நான் வெளியில் தண்ணி பிடிச்சிட்டு துணியெல்லாம் காய போடலான்னு புளிஞ்சு வச்சுருக்கேன். தோசை ஊற்றவா? இப்போ வந்து தரணீஸ் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா நின்று போச்சுன்னா அப்புறம் வந்து பிடிக்க முடியாது. நம்ம 9 மணிக்குள்ளே இதை நிறுத்திடுவாங்க. அங்கே புழங்குறக்கு பிடிச்சிட்டு அப்புறம் வந்து இப்போ குடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு அதோட அவ்வளோதான். உலைக்கும் தண்ணி பிடிச்சாச்சு. அரிசியும் வந்து ஊற வச்சாச்சு. இப்போ தியாவுக்கும் தர்னிஸுக்கும் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசை ஊற்ற போகிறேன். நான் வந்து உள்ளே வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். தியா தர்னிஸ் வந்து இங்கே வந்து வாட்டர் பாட்டிலில் வாட்டர் பிடிச்சி கொண்டு இருக்கார். இங்கே திறந்தா தான் சார் வரும். ஆஃப் பண்ணி வச்சுருக்கு. பிடிங்க, அங்கிட்டு ஓரமாக நின்று பிடி, வழியில் இது பண்ணிடுறேன். இப்போ தரணீஸ் வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கான். பாப்பாவுக்கும் அவனுக்கு பிடிச்சிக்கிறா. பாப்பா வந்து டெஸ்ட்டுக்கு படிச்சுட்ருக்கா. தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படியான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தரணீஸ் வந்து தோசையை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்றான். தியாவுக்கு வந்து தோசை வெந்துட்டுருக்கு. நேற்று வச்சு புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. எங்கள் மாமனாருக்கும் வேண்டாமா, என் பிள்ளைங்களுக்கும் வேண்டாமா, நானும் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். நீ செவ்வாய்க்கிழமை நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன். என்ன தரணி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? தியா வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டான். அவன் பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்கிறான். சரி சாப்பிடு. பாப்பா ஊற்றிட்டு பாப்பாவையும் கூப்பிடுவோம். என்ன பண்ணணும்? அப்படியே மறைக்கிறா பாருங்க. ஊட்டி விடான். வாட்டர் பாட்டில் எடுத்து வை. குடுடா அதிசயம். தரணீஸ் இப்போ சேரில் தானே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். வந்தோடனே தியா வந்து சேரை பிடுங்கி அந்த சேரை எங்கே வருங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும். வெளியில் போய் அவன் உட்காந்தா உனக்கு என்ன? இப்படி தான் 2 பேத்துக்கு ஏக பொருத்தமாக இருக்கும். அவனை தானே உட்காந்து சாப்பிட்டான். இப்போ வெளியில் கிடக்கிறதா அவன் உட்காந்து இருக்க போகிறான். ரொம்ப ஓவராக பண்ணாத தியா நீ. இப்போ நீ உட்காரத நான் பார்க்க போகிறேன். இந்தா எண்ணெய் ஊற்றி சாப்பிடுதில்ல ஒடியா. இதுக்கு 2 பாட்டில் அதை வைக்க முடியுமா? அதில் வை. ஒன்றை வச்சுட்டு ஒன்றை மட்டும் எடுத்து வைன்னே. கூட்டணுமா? சாப்பிட்றியா? சீக்கிரம் வா, தலையை வேற செய்யணும். மணி பார்த்தீங்கன்னா 8:10 ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அதுக்குள்ளேயும் தரணீஸ் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கை கால்லாம் எண்ணெய் தேய்ச்சி. இந்த வருஷம் தான் ட்ரௌசர் தரணீஸுக்கு. அடுத்த வருஷம்லாம் பேண்டுக்கிட்டே போயினி தான். பவுடரெல்லாம் அடிக்க மாட்டான். லைட்டாக ஒரு தின்னூறு மட்டும் பூசிட்டு அதோட கிளம்பிடுவான். தியாவுக்கு தான் இன்னும் வேலை இருக்குது. இங்கே வருங்க, தலையெல்லாம் சீவணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும். இந்த எடு வாயிலேருந்து. சீக்கிரம் வாங்கிட்டு சாப்பிடு. தலை சீவிட்டாச்சு. நீ பூ வச்சு பொட்டு வைக்க வேண்டியதுதான். அந்த வாட்சியாக வச்சுருக்க கொண்டே வைப்போ. தியா வந்து பொட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு இப்போ வந்து டானிக் குடிக்கிறாங்க. டானிக் சிரப்பு குடிக்கிறாங்க. அயன் சக்திக்கு. எங்க தியா? குடிங்க. அயன் அண்ணன் இரும்பு அண்ணன் ரெண்டுமே ஒன்று தான். புரிஞ்சாச்சா? ஊற்றியாச்சா கீழே? சரி வா. தரணீஸோட வீட்டில் வந்து சாப்பிட்றேன்டா. தியா அப்படி தான் கிளம்பியாச்சு. நாங்கள் வாங்க வாங்க. தரணி சைக்கிள் வந்து பஞ்சர் ஒட்ட விட்டுருந்தோம். இந்த அங்கே பஞ்சர் ஒட்டி நிற்கிது பாருங்கள், இந்த ஸ்கூட்டிக்கு பின்னாடி. இப்போ தியாவோட சைக்கிளும் பார்த்துட்டு தரணீஸோட சைக்கிளை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா? தியாவோட சைக்கிள் வந்து வேலையாகிட்டு இருக்கு. சாயந்தரம் எடுத்துக்கலான்ட்டாரு. அதனால் தரணீஸோட சைக்கிளை மட்டும் எடுத்துருக்கேன். தரணீஸே கிளம்பு. வாங்க தரணீஸ் பின்னாடியே நம்ம போவோம். தரணீஸ் சைக்கிளில் போட்டு
ஓகே, இப்போ தாரணி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. தாரணிஸ் வந்து போய் செப்பல்லாம் கழட்டிட்டு வந்து லஞ்ச் பேக் நட்டுக்கிறோம். ஓகே பாய். அம்மா போயிட்டா? பாய். தாரணிஸ் வந்து அட்ரஸ்லாம் அட்டனன்ஸ்லாம் எடுத்து வைக்கிறான். கொடி கட்டுவாங்க, அட்டனன்ஸ் எடுத்து வைக்கிறான். வந்து டெஸ்ட்டுக்கு இங்கே சீக்கிரம் வந்து படிக்கிறேன்னா அதான் 8:45 வந்துட்டோம். இப்போ தியா வந்து டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறான். ஏய், ஸ்கூலில் என்ன சாப்பிட்ட? காலை உணவில் என்ன சாப்பிட்ட? இங்கே வாடி. தியா தான் ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க வீட்டுக்கு போவோம். தானே தியா விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம கொஞ்சோண்டு காஃபி இருக்குது, அதை குடிச்சிட்டு எனக்கு கெட்டு போயிடும், அப்புறம் தெரிஞ்சிடும், சூடு பண்ணலாம். அதனால் இந்த காஃபியை குடிச்சிட்டு வேலை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, காஃபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. வந்து நல்லா கொதிக்குது அரிசிக்கு. இப்போ வந்து அரிசி போட்டு சாதம் வடித்து வச்சுருவோம் நம்ம. ஓகே, தியா வந்து இன்றைக்கி சொல்லிட்டா ரசம் வையுமா அப்படின்னு. அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக ரசம் வச்சுடுவோம் அப்படின்னு. ரசம் வைக்கிறது இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து நம்ம வந்து புளி ஊற போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, வாங்க போய் பாத்திரம் கழுவிட்டு துணி என்னோடது காலையில் புளிஞ்சு வச்சுட்டேன், அதை போய் துவைக்கிறோம். ஓகே, இது ஃபுல்லாக இப்போ துணி காய போட்டாச்சு. என்னோடதும் தியாவோடது எல்லாமே சேர்த்து ஃபுல்லாக அலசினெல்லாம் காய போட்டாச்சு. வாங்க போய் பாத்திரம் கழுவும். ஓகே, இப்போ இவ்வளோ பாத்திரம் கழுவிட்டு கூடையில் வைப்போம். வாங்க கழுவும். வீட்டு வந்தாச்சு. இப்போ ரசம் வைக்கலாம் வாங்க. பாருங்க, ஆமை குஞ்சை நல்லா நவுந்து வந்துட்டு இருந்துச்சு. நான் கிட்டக்க வந்து வீடியோ எடுக்கிறேன்னு டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. வரும் பாருங்க. ஓகே, வீடை வந்து சுத்தமாக கூட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து குப்பை அள்ளிட்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் இடிக்கிறதுக்காக மிக்ஸி எடுத்து அங்கே வச்சுருக்கேன். இப்போ மரத்தட்டு என்ன தான் கூட்டிகிட்டே இருந்தாலும் மண் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வெளியில் நம்ம மண்ணாக தானே இருக்காங்க, மண் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இதில் வந்து மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கேன். பூண்டு இதெல்லாம் எடுத்து போடணும். ஓகே, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அப்பளமும் கொத்தரை வத்தலும் பொரிக்க போகிறோம். இங்கிட்டு பார்த்தோம்னா ரசம் வந்து முறைக்கட்டி வந்தால் ரசமும் சாப்பாடும் அப்பளமும் ரெடி. இந்த மாதிரி ஓட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வந்து அடைச்சி விடுவோம் அப்படின்னு வந்து இந்த இதுலேயும் கொஞ்சோண்டு போட்டு விட்டு அந்த ஓட்டையும் கொஞ்சோண்டு அடைக்கலான்னு இந்த சிமெண்ட் வந்து இந்த மாதிரி கல் வைக்கிறதுக்கு இடையில பூசிக்கல. அது மாதிரி வாங்கினப்ப மீதி இருந்தது. இனி வச்சுட்டே இருந்தால் இது சிமெண்ட் வந்து கட்டி போட்டுரும். அதனால் இப்போ வந்து ரசமும் வச்சாச்சு, அப்பளமும் பொரிச்சாச்சா. சரி, இன்னும் கொஞ்சம் டயம் இருக்குது, ஏன் வேஸ்ட் ஆக்குது அப்படின்னு கொஞ்சோண்டு மணலும் இருக்குது, கொஞ்சோண்டு சிமெண்ட்டும் இருக்குது, போட்டு கலவை பண்ணிடுவோமா. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு கலவையை வந்து கலந்து வச்சுருக்கேன். 4 கை அளவுக்கு, 2 கையால் 4 கை அளவுக்கு மணலும் அப்புறமேட்டு 2 கை அளவுக்கு வந்து சிமெண்ட்டும் ப்ளஸ் மணலும். இப்போ வந்து பூசுவோமா வாங்க. இந்த மாதிரி சும்மா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இது அப்படியே பேந்துக்கிட்டே வந்துடும். போட்டு விட்டுட்டோம்னா நல்லா இறுகி சிமெண்டெல்லாம் பிடிச்சிடும். ஓகே, இதை பூசியாச்சு. இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சிமெண்ட் வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சி திண்ணையாகி இப்போ சூப்பராக இருக்கா. அதே மாதிரியே இந்த ஒரு முனையும் பண்ணிவிடுவோம்.
இது மாதிரி இன்னும் 2 ஓட்டை இருக்குது, அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடும். ஓகே, எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி பூசி வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? இதோ அந்த ஒரு இடத்துல பூசி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே கொஞ்சோண்டு இருக்குது, வாங்க அதையும் பூசிடுவோமா? ஓட்டை பார்த்திங்கன்னா இதில் போய் தண்ணி நின்றுக்கும் அப்பப்போ. இதெல்லாம் வந்து பூசி விடுவோம். இதெல்லாம் டெய்லியும் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெய்லியும் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒர்க்கு என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துட்டே இருப்பேன். நான் தரணி சாப்பாடு கொடுக்க போகணும், அது வந்து 12:30க்கு. மணி பார்த்தீங்கன்னா 11:30. அப்போ இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கா, அதில் எதுவும் வேலை பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்க வரவங்களையும் நம்ம ஒன்று பண்ணி வச்சா அவங்க வந்து ஒன்று நோண்டி வச்சுருவாங்க. அதுக்காக இதெல்லாம் அவங்க இல்லாதப்ப செஞ்சால் தான். இது ஒரு இடம். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, நாங்கள் அங்கிட்டு தண்ணி போகிறக்காக அந்த ஓட்டை விட்டுருந்தோமா, அந்த ஓட்டையும் சும்மா தான் கிடக்கு. கொஞ்சோண்டு ஜல்லியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது இப்போ வேண்டியதில்லை, இந்த ஓட்டை இப்படியே நம்ம வந்து அள்ளிக்கிற மாதிரி வச்சாச்சு. அதனால் அதையும் பூசி விட்டுரும். எப்படி அழகாக பூசுகிறேன்னு கொத்தனார் கூட தோத்து போயிடுவாங்க. ஓகே, நாங்கள் இப்போ அடுத்த ஏரியாவுக்கு போமா. சூப்பராக பூசியாச்சு. இங்கேங்க அடுத்து உருண்டு பரண்டு தெரியுதா? ஓகே, அதெல்லாம் நல்லா நான் பூசிட்டு பார்ப்போம். ஓகே, சூப்பராக வந்து பூசி முடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நானே தான் பூசினேன். இதெல்லாம் பேந்து வந்தப்போ நானே தான் பூசினது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூசியாச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூசியாச்சு. இதோட வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தாச்சா, இங்கிட்டு ஃபுல்லாகவே பூசியாச்சு. இது கொஞ்சம், அப்புறம் அது கொஞ்சம், மீதி இன்னும் கொஞ்சம் இருந்ததா இங்கே கீழே போட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தியாவுக்கு தனிசுக்கும் சாப்பாடு கட்டிட்டேன். ரசம், அப்பளம் இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து எங்கள் மாமனாருக்கு வாங்க கொண்டே கொடுத்துருவோமா. தியாவுக்கு தனிசுக்கும் சாப்பாடு கொடுக்க நம்ம வந்து கிளம்பிட்டோம். வாங்க போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம். போவோமா? பைக்கெலாம் போகணும், வாங்க போ. தரணீஸ் வந்து சாப்பிட்டு உள்ளே போயிட்டான். தியா வந்து இன்னும் கொஞ்சோண்டு இருக்கா. சீக்கிரம் வாயில் போட்டு உள்ளே ஓடு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செஞ்சு வைக்காம, ராகி புட்டு செய்யவா இல்லை அரிசி புட்டு செய்யவா, இல்லைன்னா பால் கொழுக்கட்டை செய்யவா? பால் கொழுக்கட்டையே? ஓஹோ, பால் கொழுக்கட்டை பிடிக்குமா? சரி வா, சாயந்தரம் செஞ்சு வைக்கிறேன். சரி சாப்பிட்டு உள்ள வாங்குறோம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. தியாவை தர்னிஸ் விட்டுட்டு வரையில தியாவுக்கும் தர்னிஸுக்கும் இருக்குது. சாயந்தரம் வந்து சூப்பராக இருக்குது ரோஸ் மில்க். உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள். ரோஸ் மில்கா, லெமனா, பாதாம் பாலா, தியாவுக்கு தர்னிஸுக்கு இருக்குது. சரி குடிச்சிட்டு பார்ப்போம். லோடு பாத்திரமாக ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு வருவோம் வாங்க. மறுபடியும் வந்து பாத்திரம் கழுவிட்டு வந்தாச்சு. வாங்க போய் இப்போ தேங்காய் வந்து உரிச்சிட்டு வருவோம். இது வந்து தரணிஸை கூப்பிட போயில பாலுக்கு அங்கே வந்து வச்சுட்டு வரணும். இல்லைன்னா நம்ம ஊருக்கு போயிட்டோம், வைக்கலைன்னா ஊருக்கு போயிட்டோன்னு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. வச்சாங்கன்னா சரி காலையில் பால் ஊற்றி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்காக சரி வாங்க போய் தேங்காய் உரிச்சிட்டு வருவோமா. ஓகே, தேங்காய் வந்து உடச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய் தண்ணியில் மூஞ்சி கழுவலாம். தேங்காய் மூஞ்சி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகுமா, அது என்னன்னு தெரியலை. சரி வாங்க நம்ம போய் தேங்காய் துருவோமா. நான் ஒருத்தி எதுக்குன்னே சொல்லாமல் தேங்காய் உரிக்கலாம் இது பண்ணலான்றேன். எதுக்கு இப்போ நம்ம தேங்காய் உரித்து இந்த இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, தியா கேட்ட பால் கொழுக்கட்டைக்கு தான். இந்தந்த ஷேப்லாம் இது வந்து ஒரு குச்சி மாதிரி, அப்புறம் இது வந்து ஒரு ரவுண்டா, இது வந்து ஒரு தட்டையா, இது வந்து கொஞ்சம் ஆட்டாங்கல் மாதிரி, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்டாக.
ஸோ இந்த மாதிரிலாம் ஷேப் பிடிச்சி வச்சுருக்கேன். வாங்க நம்ம செய்வோம். இங்கே இருங்க, வெள்ளத்தை வந்து உடைக்கிறேன்னு கத்தியை 2 உடஞ்சி போச்சு. தேங்காய் எடுக்கிற கத்தி உடஞ்சி போச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ நம்ம இந்த வெள்ளைக்கட்டியெல்லாம் கரைக்கணும். கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி போட்டிருக்கோம். இதில் கரைச்சிரும். ஓகே, தியா கேட்ட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மணி 3 மணி ஆகுது. அவங்க வந்து 4 மணிக்கு கொஞ்சம் மெதுவான சூட்டில் இருக்கும். அப்போ வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நேற்றுக்குள்ளே துணியெல்லாம் காஞ்சிருச்சு. இன்னைக்கு என் துணி மட்டும் தான் அங்கிட்டு காயுது. இப்போ இதெல்லாம் எடுத்து மடிச்சிடலாம். ஓகே, சேரில் அந்த துணியெல்லாம் சூப்பராக அடக்கியாச்சு. இது நைட்டு தியா தானிஸ் சாப்பிட வச்சுட்டு தான் அவங்கவுங்க ட்ரெஸ், இது தானிஸோட ட்ரெஸ்ஸு, இது தியாவோட ட்ரெஸ்ஸு, இது என்னோட ட்ரெஸ், அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ வந்து குளிச்சுட்டாதாச்சு. மணி பார்த்திங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு தியாதானிஸை வந்து கிளம்புறக்கு பார்ப்போம். அதுக்குள்ளேயே வீட்டை வந்து கூட்டிடுவோம். தேங்காய் பூவெல்லாம் திருவண்ணா அதெல்லாம் கொஞ்சம் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு தியாதானிஸை கூப்பிட போவோம். இந்த ட்ரெஸ் போட தரணிஸ் வந்து ட்ரெஸ்ஸு போடும். அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே குப்பை பாருங்கள். காலையில் கூட்டின குப்பைக்கும் இப்போ கூட்டினது குப்பை. தரணிஸ் தியா வந்தால் நைட்டு ஒருக்கா கூட்டணும். ஸ்கூல் விட்டாங்க. பேகை வை. இப்போ நீ சைக்கிள் ஓட்டிட்டானுமா? சைக்கிள் ஓட்டிடுறியா? அவன் சைக்கிளு பேகை கழட்டி வெடி. என்னடி பண்ணிட்டு இருக்கிற? குருவி வாட்டர் பாட்டில் அண்ணன் எங்க? அவன் சைக்கிளில் வரணும். தியாவோட சைக்கிள் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பேகு இதெல்லாம் என்கிட்ட எல்லாம் தள்ளி விட்டுருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், தியா சைக்கிள் எடுத்து வந்துட்டா. சரி வாங்க போமா. சரி வாங்க. இல்லை 4 பேத்துக்கு 4 வண்டி. எங்கள் தர்ணீஸுக்கு சைக்கிளு, எங்கள் தியாவுக்கு சைக்கிளு, எனக்கு வந்து பைக்கு, எனக்கு வந்து ஸ்கூட்டி, செல்வாவுக்கு பைக்கு. அதனால் 4 பேத்துக்கு 4 இது. தியா முன்னாடி பார்த்துவோம். அதுக்குள்ளே எங்கள் மாமனார் வந்து இல்லைன்னா தண்ணி பிடிச்சிட்ருக்காருங்க பாருங்க ஃபுல்லாக. இந்த வாளியில் தியா வந்தோடனையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா. இந்தா அதை எடுத்து இதனால வச்சு இதில் வச்சு சாப்பிடு. அந்த கிண்ணத்தை இங்கே எடுத்து வை. தியா வந்து பால் கொழுக்கட்டை சாப்பிட போகிறாங்க. தவறுடி, சுடவே இல்லை சும்மா. சாப்பிடு. சுட இருக்கு. லைட்டாக வாயில் வச்சுக்க. ஈரத்தை கூட துடைக்கலாம் மூஞ்ச கழுவி. சூடாக இருக்கா? போய் ட்ரௌசரை மாற்று. பனியில் மட்டும் மாற்றிட்டு ட்ரௌசர் யார் மாட்டுவா? இதெல்லாம் எடுத்து போடுதியா. சைக்கிளுக்கு தியா கெஞ்சி வாங்கி புது சைக்கிளுக்கெலாம் அவங்க அப்பாட்ட சொல்லி அழுது இந்த சைக்கிள் அவள் ஓட்டுவா. ஆனால் தரணிஸ் வந்து வேணும்னு திமிர் எடுத்து என்ன பண்ணிட்டானா, இந்த சீட்டு வந்து இதுக்கிட்ட இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்து அந்த இதை ஏற்றி வச்சுட்டான். சிரிக்காத, அடித்து உதச்சி விடுவேன், ஓடி போயிடன்ட்டு. அதனாலேயே தியாவுக்கு அந்த சைக்கிள் வேலை பார்த்துட்டு வந்தோம். இப்போ அவள்கிட்ட வந்துச்சுன்னா சீட்டுக்குள்ளே இருக்க வச்சுருவேன். மறுபடியும் அவள் எடுத்து ஓட்டுவேன். என்ன பண்ணுவேன்? மறுபடியும் சீட்டு மேலே இந்த மாதிரி கெட்ட நல்லா மறைக்கக்கூடாது. நாளைக்கு தியாவுக்கு வந்து அனிஸுக்கு ஸ்கூல் லீவா? மிலாடி நோம்பி உங்களுக்குலாம் லீவான்னு சொல்லுங்க. எங்கே ஈரமா? ஐயா தண்ணியாக ஊற்றி வச்சிருப்பாரு, தெரியலையே. போ பாரு. தரணீஸ் வந்து 2 லைன் 4 லைன் தான் டீச்சர் கொடுத்தாங்களாம். அது ரெண்டும் இங்கே ஹோம்ஒர்க் எழுதுறான். தியா பார்த்தீங்கன்னா அவங்க ஐயாட்ட சொல்லித்தர சொல்லி அங்கே போயிட்டா. அங்கே எழுதிட்டு இருக்கிறா. சைக்கிளை காமிச்சேன். இப்போயும் தரணீஸோட சைக்கிளை காமிக்கிறேன். இப்போ என்ன 2 இதில் என்ன வித்தியாசம் சொல்லு தரணீஸ், நீ சொல்லு என்ன வித்தியாசம்? பார்த்தீங்களா, சரியான விஷாங்க தரணீஸ். இந்த மாதிரி கெட்டனெல்லாம் படைக்கக்கூடாது தரணீஸ். எப்பயுமே நம்ம பாப்பா தானே ஓட்டிட்டு போகணும்னு நினைக்கணும். இப்போ பாருங்கள், அவள் சைக்கிள் வரும், அவள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அழுவா கெஞ்சி ஒரு ரவுண்டு கொடுறா அப்படின்னு கொடுக்கவே மாட்டான். இப்போ சீட்டை ஏற்றி வச்சிருந்தான். இப்போ போய் வேகமாக சீட்டை இறக்கி இவனுக்கு காலை எட்டலைன்னொடனே டக்குனு இங்கே பாருங்கள் கீழே காலை வைக்கிற அளவுக்கு வந்து இறக்கிட்டு வந்துட்டான். சரியான ஆள் மூஞ்சி மசர கட்டையும் போட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி சட்னியும்
இன்றைக்கி நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான். உங்கள் வீட்டில் எல்லாம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதோட விலாக் முடிச்சுக்கலாம். ஏன்னா நேற்று நைட்டு இருந்தால் நம்ம விலாக் எடுத்துகிட்ருக்கோம். தியா தான் சொன்னான் தக்காளி சட்னி வை அப்படின்னு. அவளுக்கு அது தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டே மை விலாக் எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.